இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன், சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா, கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள் அப்படின்னு. ஒன்ஸ் நீங்கள் டேட்டா வேலிடேஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் இந்த சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா, கிளியர் வேலிடேஷன் சர்க்கிள். ஓகேங்களா? இது சர்க்கிள் இன்வேலிட் டேட்டா அப்படின்றது வந்து நம்ம ஏதாவது ஒரு இன்புட் மெசேஜ் கொடுத்து அவங்க தப்பாக டைப் பண்ணியிருக்காங்க, இல்லை நம்ம ரெஸ்ட்ரிக்ஷனே சேஞ்ச் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எங்கே இருக்குது அப்படின்றத சர்க்கிள் பண்ணி காமிக்கும். அதை கிளியர் பண்ணுறதுக்கு சர்க்கிள் வேலிடேஷன் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போது டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் திங் செட்டிங்ஸ், செகண்ட் திங் இன்புட் மெசேஜ், தேர்ட் திங் எரர் அலர்ட். ஓகேங்களா? இப்போது செட்டிங்ஸ்க்குள்ளே உங்களுக்கு என்ன மாதிரியான டேட்டா வேலிடேஷன் உங்களுக்கு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் லிஸ்ட் கொடுத்துட்டு ஒரு சோர்ஸ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா சோர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சோர்ஸை நான் செலக்ட் பண்ணேன்னாக்கா அந்த சோர்ஸ்லேருந்து மட்டும்தான் அவங்களால எடிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா 5 ஆப்ஷனில் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட்டஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ரூவ்டு, வெயிட்டிங் ஃபார் அப்ரூவல், இல்லை பெண்டிங், வாட் எவர் திங்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒன்ஸ் அது க்ளோஸ்டு, அப்ரூவல் க்ளோஸ்டு அப்படின்னா ஒரு 3 ஸ்டேட்டஸ் இருக்குனாக்கா அந்த 3 ஸ்டேட்டஸை மட்டும் நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம டைப் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான லிஸ்ட் இருக்குது அப்படின்னாக்கா நம்ம சோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு ட்ராப் டவுன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ராப் டவுனில் நான் இப்போ கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஆட்டோ அப்டேட், ஆல்ரெடி டன், நீட் டு அப்டேட். ஓகேங்களா? இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ ஏதாவது ஒன்று நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அங்கே ஏதாவது டைப் பண்ணுறேன் அப்படின்னா எரர் ஒன்றா காமிக்கும். திஸ் வேல்யூ டஸ் நாட் மேட்ச் த டேட்டா வேலிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் டிஃபைன்டு ஃபார் திஸ் செல். ஓகேங்களா? இந்த செல்லுக்கு மட்டும் நீங்கள் எதையுமே எடிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு எரர் மெசேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எரர் மெசேஜையும் இதில் பண்ணலாம். ஜஸ்ட் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட் மூணு மெசேஜ் தான். ஓகே ஓகே. எந்த எக்ஸ்பெக்டட் மெசேஜஸோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தப்பாக மாற்றி கொடுத்தாங்கன்னா எரர் வரும். ஆமாம். இப்போ வந்து இக்னோர் பிளாங்க் கொடுத்துருக்கோம். பிளாங்க்ஸ் நம்ம இங்கே எதாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அது பிளாங்க் இக்னோர் பண்ணிவிடும். இன் செல் ட்ராப்டவுன் அப்படின்னு கொடுத்ததுனால இந்த செல் ட்ராப்டவுனில் இருந்து மட்டும்தான் எடுக்க முடியும். அதுக்கான எரர் அலர்ட் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இங்கே ஸ்டாப் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நீங்கள் வார்னிங் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்னாக்கா வார்னிங் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கான டைட்டில் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? எதுக்காக வார்னிங் கொடுக்குறீங்க அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே? இல்லை நீங்கள் எனக்கு வேறு எதுவுமே தெரியல. அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஏதோ ஃபார்மில் எதுவும் கொடுத்தீங்கன்னா நான் வேலிடேஷன். ஆமாம். இப்போ ஒரு எக்ஸல் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் நார்மலாக ஒரு எக்ஸல் இருக்குங்களா உங்ககிட்ட? எக்ஸல் டூல் வச்சுருக்கீங்களான்னு கேட்டேன். எக்ஸல் இருக்கு. எக்ஸல் எதனா சொல்கிறீங்க? எக்ஸல் ஷீட். ஆமாம், எக்ஸல் ஷீட் தான். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுங்கள். டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு போங்க. உங்களுக்கு பேஜ் ஷேர் பண்ணும்பொழுது இது உங்களுக்கு காமிக்கல அப்படின்னாக்கா அது பாப்அப் மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த டேட்டா வேலிடேஷனை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டா வேலிடேஷனே இருக்கும். டேட்டா வேலிடேஷன் ஒன்று இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா வேலிடேஷன் இருக்கும். எடுத்துட்டீங்களா? அந்த பாப்அப் எனக்கு வரல சார். ஸோ இப்போ டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்ணதும் மேலே ஒரு சின்ன ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் ஆகுதா? செட்டிங்ஸ், இன்புட் மெசேஜ், எரர் அலர்ட், வேலிடேஷன் ட்ரை. இது வந்து எக்ஸல் ஃபைலில் வராது. எக்ஸல் ஃபைலுக்கு மேலே இருக்கும். அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணது எக்ஸல் ஃபைல் தான். அதனால் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் எரர் அலர்ட் பார்த்துட்டு இருக்கீங்களா? மூணாவது அதில் உங்களுக்கு அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ எரர் அலர்ட் ஆஃப்டர் இன்வாலிட் டேட்டா இஸ் என்டர் அப்படின்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எப்பயாவது மாற்றி கிளிக் பண்ணுறீங்க, இல்லை மாற்றி செலக்ட் பண்ணுறீங்க, இல்லை தனியாக ஒரு டேட்டா டைப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இதை எனேபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஒன்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு
என்ன மாதிரியான ஸ்டைலில் உங்களுக்கு அலர்ட் காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டேட்டா வந்து ரெடி பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டாவில் இன்னொருத்தர் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ அவர் என்ன ஃபார்மேட்டில் அவர் ஒர்க் பண்ணுவார் அவருக்கு தெரியாது இல்லையா? ஸோ நீங்கள் அன்றைக்கி லீவில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ ஃபைல் பார்த்த உடனே அவருக்கு தெரியும். அதில் நீங்கள் ஸ்டாப், வார்னிங், இன்ஃபர்மேஷன், நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறீங்க. அந்த டேட்டா எப்படி வேணாலும் டைப் பண்ணலாம், பட் அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை நோன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடுவார். ஓகேங்களா? இல்லை ஜஸ்ட் ஒரு வார்னிங் கொடுக்குறீங்க, ஓகேங்களா, அந்த மாதிரி இருந்தாக்கா நீங்கள் வார்னிங் அப்படின்ற மெசேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். வார்னிங்னா இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன்னா இந்த மாதிரி சிம்பிள் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த சிம்பிள் வேணுமோ அந்த சிம்பிளை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற டைட்டிலை நீங்கள் கொடுத்துக்கலாம். டைட்டிலில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்குங்க. கொடுத்துட்டு அது கீழே ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த எரர் மெசேஜில் ப்ரீஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன மாதிரி டேட்டாவை டைப் பண்ணணும்னு சொல்லி அங்கே கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்கள் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேட் கொடுக்குறீங்க அப்படின்னா டேட், மந்த், இயர் அப்படின்றத நம்ம ஃபார்மேட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் ஒன்ஸ் அந்த எரர் அலர்ட் கொடுத்ததுக்கப்புறமா கீழே ஓகே அப்படின்றத கொடுத்துட்டு நீங்கள் என்ன லிஸ்ட்டு செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அந்த லிஸ்ட்டில் வேறு ஏதாவது டெலிட் பண்ணுறாங்க இல்லை எடிட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அலர்ட் வரும். அந்த அலர்ட்டில் நீங்கள் என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருந்தீங்களோ அந்த டெக்ஸ்ட் வரும். ஓகேங்களா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நான் ஒரு தடவை பண்ணேன்டா சார் உங்களுக்கு. இல்ல நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ண அந்த லிஸ்ட் எப்படி ஃபீட் பண்றதுன்னு தெரியல, அதான் நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ஒரு தடவை ஓகே பண்ணி ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க.